Hello check. Hello check. அருள்தனை தருகின்ற நாளிதுவே, ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. புதிய வனம் புதிய பூமி மலரும் நாளிதுவே, புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரமிது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன்குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார், திருவுளப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. கிறிஸ்துவின் பிரியமான மாண்புமிக்க இறை மக்களே, இறைவனுக்கு நன்றி சொல்லும் நேரம் இது. நம் இறை சமூகத்திலிருந்து நம்மில் ஒருவனாக பிறந்து நம்மில் ஒருவனாக வளர்ந்து கடவுளின் துணையால் துறவற அழைத்தலை ஏற்று தன்னையே இறை பணிக்காக ஒப்புக்கொடுத்து தனி குருத்துவத்தை மேற்கொண்டுள்ள நம் புதிய குரு மண்ணின் மைந்தர் அந்தோணிராஜ் அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லும் நேரம் இது. அன்னையாம் திரு அவைக்கு நம் மண்ணிலிருந்து கொடையாக இவரை கொடுத்ததற்கு மனநிறைவோடு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். மனித பலவீனங்களின் மத்தியில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் பாலமாகவும் இறைவனின் இரக்கத்தை அருள் அடையாளங்களின் வழியாக மனித குலத்திற்கு வழங்கவும் நீதியையும் சமத்துவத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கவும் வறியவருக்கு வானக்கொடையாக அமையவும் இந்த புதிய குருவின் பணிவாழ்வு அமைய வேண்டி மன்றாடுகிறோம். இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து தன்னலமற்ற இதயத்தோடு பணிபுரிய அருள் வாழ்வை இறைவன் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரே இறை சமூகமாக இந்த கல்வாரி பலியை ஒப்புக்கொடுத்து இவருக்காக இறைவேண்டல் செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய
தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது சிப்பாய் மேனிஸ்டோன் பிலோமினால் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜெரோம் ஜாக்ரூஸ், உமா ஷாலினி இவர்களின் மகன் பிரேம் ஜாக்ரூஸ் முதல் திருவிருந்து பெறப்போகும் இந்த கொள்ளையையும், மகள் டெய்ஜியாவின் காதலி விழாவையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அன்னைக்கு நன்றியாகவும், புதுச்சேரியான் குடும்பம் தெரேஸ் மரி, ஆண்ட்ரூஸ் ஆசிரியர், ஷீலா கிலாடி இவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகள் ஆரோக்கிய சாஞ்சோனா, ஆரோக்கிய லிஜோனா கல்வியில் ஞானத்தில் வளர்ச்சிக்கானவும், லென்சன் ஜார்ஜ் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், திருவாப்பாடியான் குடும்பம் ஜேசு உடையார், பெரியநாயகம்மாள் மகன்கள், மருமகள்கள், மகள் மருமகன் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பேர பிள்ளைகள் கல்வியில் ஞானத்தில் வளர்ச்சிக்கானவும், உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், நல்ல திருமண வருணம் அமையும்படியாகவும் அன்னைக்கு நன்றியாகவும், தேத்தான் குடும்பத்தில் மரித்த அந்தோணி 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியாகவும், அவரின் ஆண் நிலைப்பாட்டிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த ஜான் பீட்டர், அலெக்சாண்டர், சூசை, அருண்குமார் இவைகளின் ஆண் நிலைப்பாட்டிக்காகவும், வலியன் குடும்பம் சின்னப்பராஜ், அந்தோணியம்மாள் மகன்கள், மருமகள்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பேரப்பிள்ளைகள் கல்வியில் ஞானத்தில் வளர்ச்சிக்கானவும், அந்தோணியம்மாள் உடல் பூர்ண சுகம் பெறும்படியாகவும் அன்னைக்கு நன்றியாகவும், புதுச்சேரியான் ஜெசிந்தாமரி குடும்பத்தில் மரித்த சபரிதாஸ் 21ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியாகவும், அவரின் ஆண் நிலைப்பாட்டிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அருள்தாஸ், சபரியம்மாள், அல்போன்ஸ், தெரேஸ் ராணி, எஸ்தர் ராணி, பாப்பு, அக்னேஷம்மாள், சகாய்நாதன், ஜான் பீட்டர் இவர்களின் ஆன்ம நிலைப்பாட்டிக்காகவும், ஆதிச்சனூரார் சபரியம்மாள், ஜேம்ஸ் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகள் பிளாரன்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும், மாசி யேசுதாஸ் ஆசிரியர் சகாயமரி குடும்பத்தில் மரித்த தந்தை ஒளிவியர், சகோதரர் பக்தன் ஐசக், மாசிலாமணி, சந்தனமரி, ஜோசப் பிளவேந்திரம், மரியான், அந்தோணியம்மாள், சகாயமரி, ஆரோக்கியசாமி, சபரிமுத்துவர்களின் ஆண் நிலைப்பாட்டிக்காகவும், மகையோர் மகிமை பாஸ்கர், ஷர்மிளா இவர்களின் மகள் கமிலா ஜார்ஜியா 8ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும், கமிலா ஜார்ஜியா, ரீச்சல், ஜெர்லின் பெர்னாண்டோ உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், கல்வியில் வளர்ச்சிக்கானவும் அன்னைக்கு நன்றியாகவும், பொலப்பன் சகாயராணி குடும்பத்தில் மரித்த மோசஸ், ஜோஸ்பின் மேரி, விஜயேந்திர ஆரோக்கியதாஸ், கண்ணம்மாள், பவுலின் மேரி, மதுரநாயகம், பாப்பம்மாள் இவர்களின் ஆண் நிலைப்பாட்டிக்காகவும், பாடிப்பாலத்தான் விக்டோரியா குடும்பத்தில் மரித்த சபரிநாயகம், அந்தோணிசாமி, சபரியம்மாள், வேளாங்கண்ணி, சந்தனமரி, ஐயா கண்ணு, பிரான்சிஸ் இவர்களின் ஆண் நிலைப்பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது தாய் திரு அவையானது நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு அருட்சாதனமும் நமக்கு அருளை பெற்றுத்தருகின்ற சாதனமாக, கருவியாக திகழ்கின்றது. ஒவ்வொரு அருட்சாதனமும் குருத்துவம். இந்த குருத்துவத்தின் வழியாக குருவானவர் இறைவனுக்கும் இறை மக்களாகிய நமக்கும் இடையே இருந்து ஒரு கருவியாக இருந்து, ஒரு பாலமாக இருந்து, இறை அருளை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு கருவியாக இருக்கின்றார். நம் சகோதரர், நமது மண்ணில் மலர்ந்த மலர் சகோதரர் அந்தோணிராஜ் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு நம் அனைவருக்கும் அருளை பெற்றுத்தரும் சாதனமாக, கருவியாக திகழ இருக்கின்றார். அன்பாண்டவர்களே, நமது திருச்சபையில் பொது நிலையினர், துறவி நிலையினர், நற்செய்தி பணியாளர், மறைக்கல்வியாளர்கள், சமூக பணியாளர்கள் என்ற பல்வேறு பிரிவினர்கள் உண்டு. இதில் துறவற நிலை வாழ்வை தேர்ந்து கொண்டு திருநிலைப்படுத்தப்பட்டு தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் நமது மண்ணில் மலர்ந்த அருட்பணி அந்தோணி அவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பாண்டவர்களே, நம்மில் ஒருவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் என்றால் இதில் அவருடைய தியாகம் உண்டு. இதில் அவருடைய தியாகம் மட்டுமல்ல,
அவருடைய பெற்றோர்களுடைய தியாகமும் அடங்கியிருக்கின்றது. அவருடைய பெற்றோர்களுடைய தியாகம் மட்டுமல்ல, அவருடைய உறவினர்கள், இந்த இறை சமூகத்தின் தியாகமும் அடங்கியிருக்கின்றது. அவருடைய தியாக வாழ்வில் இந்த அத்திப்பாக்க இறை சமூகம், அவருடைய சபையும் அவருடைய உறவினர் சமூகமும் ஒரு முக்கிய பங்கு ஆற்றியிருக்கின்றது. அன்பாண்டவர்களே, நமது அருட்பணி அந்தோணிராஜ் அவர்கள் அவருடைய தியாக வாழ்வில் அவர் ஒப்புக்கொடுக்கும் இந்த முதல் நன்றி திருப்பலியில் அவரோடு இணைந்து அவரை அழைத்த இறைவனுக்கும் அனைத்து உள்ளத்திற்கும் நாம் நன்றி செலுத்துவோம். மேலும் தலைமை குருவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை மேல்மேலும் ஆசிர்வதித்து அவர் துறவற வாழ்வில் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மற்றொரு அருட்சாதனம் நற்கருணை. இந்த நற்கருணையின் வழியாக நமது சிறுவன் பிரேம் அவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக அப்ப வடிவிலும் திராட்சை வடிவிலும் பெறவிருக்கின்றார். நம் சிறுவனை பிரேம் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்றும் அவர் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் செழிந்தோங்க வேண்டும் என்றும் ஞானத்திலும் அறிவிலும் இவர் வளர்ந்திட வேண்டும் என்றும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் உறவினருக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவனும் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நீரே என்
கிறிஸ்துவே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரெம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரெம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுமாக. இறைவா, என்னுடைய பேரு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான் ஒரு பணியை நோக்கு கொண்டவாறு நிறைவேற்றி என்னிடம் படைக்கப்பட்ட மக்களை உமது திருவிழப்படி அனைத்திலும் வழிநடத்திட வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எருசலேம் நகருக்கு ஆண்டவர் தரவிருந்த வெற்றியையும் மீட்பையும் புதிய பெயரையும் மனவாழ்வையும் எசாயா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடி, அரச மகுடம். நம் வாழ்வு எவ்வளவு பாழடைந்து கிடந்தாலும் ஆண்டவர் நம் வாழ்வை கட்டி எழுப்ப வல்லவர் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இவ்வாசகத்தை கேட்போம். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறை வார்த்தைகள் 1-5 வரை. சீயோனின் வெற்றி வைகரை ஒளியெனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாகிறேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாகிறேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் அவர் அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல
உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என் இறைவா. நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என் இறைவா. நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என் இறைவா. நன்றி நன்றி தலைவா. நான் பேரு பெற்றேன், பெரு பேரு பெற்றேன். நன்றி நன்றி இறைவா. இறைவா நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என் இறைவா. நன்றி நன்றி தலைவா. படைப்பின் தொடக்கம் முதல் தூய ஆவியாரின் செயல்பாடுகள் மிகவும் முக்கிய இடம் வகிக்கின்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவியார் செயல்படுகின்றார்.
தன் அருட்கொடைகளை அவரை தேடுவோருக்கும் தாகத்துடன் கேட்போருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார். தூய ஆவியாரின் வல்லமையை நம்மில் கண்டுணர்ந்து பொது நன்மைக்காக அவற்றை பயன்படுத்தும் வரம் வேண்டி இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் நம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை பகிர்ந்தளிக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4-11 முடிய. சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகையுண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டர்களுக்கு பல வகையுண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவர் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு செறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடைகளையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிரித்தொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார்.
இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சொந்த பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் இறை ஜெபத்தையும் பகிர்ந்து கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் இந்த சிறப்பான விதத்தில் இந்த நாள் நம்முடைய ஊருக்கும் பங்கிற்கும் திரு அவைக்கும் ஒரு முக்கியமான நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சகோதரன் அருட்தந்தை அந்தோனிராஜ் அவர்கள் நேற்று நம்முடைய மண்ணில் பாண்டிக்கடலூர் உரை மறை மாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவருடைய வழியால் ஒரு குருவாக திருநிலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த நிகழ்வும் மற்றும் வழிபாடும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்திருப்பதை காண்கின்றோம். ஆகவே அருட்தந்தை அந்தோனிராஜ் அவருடைய அருள் பொழிவால் குருவாக இருக்கின்றார். இதன் வழியாக நமக்கும் நம்முடைய ஊருக்கும் நம் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இது ஒரு உன்னதமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்று நடந்த வழிபாட்டை பார்க்கும்போது அனைத்தும் நம்முடைய பங்குத்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் வழிகாட்டின் பெயரில் மற்றும் அருட்தந்தையினுடைய பெற்றோர்கள், உற்ற உறவினர், அருட்சகோதரிகள் உங்கள் அனைவரின் உழைப்பால் சிந்தனையால் குருப்பட்ட விழா ஆனது சீர சிறப்பமாக நடைபெற்றது. முக்கியமாக வேட்டவளத்தில் வந்திருக்கின்ற பாடல் குழுவினர் உங்களுடைய பங்கேற்பும் உங்களுடைய ஒத்துழைப்பினால் நல்லதொரு இனிமையான அர்த்தமுள்ள விழாவாக நடைபெற்றது. ஆகவே அருட்தந்தை அந்தோனிராஜ் அவர்களுக்கும் நம்முடைய பாசமிகு பாகுத்தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கும் பெற்றோர்கள், அருட்சகோதரிகள், பாடல் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் மிக மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். நேற்று நடந்த நிகழ்வு அனைத்தும் நல்ல முறையில் நடந்தாலும் தனிப்பட்ட முறையில் தம்பி அந்தோனிராஜ் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தார். நேராக
என் பங்குக்கு வந்தார். வந்துட்டு பத்திரிக்கை கொடுத்தார். யாருப்பா நீன்னு கேட்டேன். ஃபாதர், என் பேர் டீக்கன் அந்தோன்ராஜ் அப்படின்னு சொன்னார். அப்படியா, என்ன ஊருன்னு கேட்டேன். அத்திப்பாக்குன்னு சொன்னார். யாரா அத்திப்பாக்குமா, என்ன என் ஊராக இருக்கு அப்படின்னு. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரெண்டாவது, இல்லை டைசிஸ் சாமியாராக போகிறீங்களா இல்லை சபையில் சாமியாராக போகிறீங்களா கேட்டேன். டைசிஸ் இல்லை ஃபாதர், நான் வந்து சபையில் தான் சாமியாராக போகிறேன். எந்த சபைன்னு கேட்டேன். எம்எஸ்எஃப்எஸ் சபைன்னா. அதுவும் பார்த்தா எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, ஏன்னா நானும் எம்எஸ்எஃப்எஸ். ஏனென்றால் நானும் அத்திப்பாவில் பிறந்து வளர்ந்திருந்தாலும், நானும் எம்எஸ்எஃப்எஸ் சாமியாராக இருந்தாலும் ராபர்ட் இருக்கார். எங்களுக்கே தெரியல இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் என் சபையில் ட்ரைனிங் ஆகிட்டு இன்று குருவாக வருவது பார்த்து மிக மிக சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா தான் எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு இப்படி சிந்தித்து பார்க்கும்போது, நான் தமிழ்நாடு ப்ராவின்ஸு, அவர் பூனா ப்ராவின்ஸ். அதனால் சேலத்தில் குருமடத்தில் போயிட்டு அப்படியே படித்து பூனால படிச்சுட்டு இப்போது குருவாக வந்திருக்கின்றார். ஆகவே அவரை கண்டவுடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அத்திப்பாக்கத்து ஒரு சாமியாரா? இந்த ஒரு கேள்விக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. அதை ஊருக்கின்ற பெரியவர்களுக்கு தெரியும், அருத்தந்தை ராபர்ட்டுக்கு தெரியும், என்னுடைய அண்ணன் சௌரிமுத்து ஆசிரியர் இருக்கிறார். கடந்த காலம் ஒரு 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி பார்க்கும்போது அத்திப்பாக்கத்தில் ஒரு குருவா என்ற சிந்தனையானது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எம்எஸ்எஃப் சபைக்கு போனோம். எம்எஸ்எஃப் சபைக்கு போயிட்டு பிற சபைக்கு சென்று நாங்கள் குருவாக திருநிலை செய்யப்பட்டு இன்று இறைவனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய பின்னணியை அதிகம் சொல்ல விரும்பவில்லை, புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஆக இன்று நம் மத்தியில் இருந்து, நம் குடும்பத்தில் இருந்து ஒரு குருவானவர் தோன்றியிருக்கிறார் என்றால் இந்த ஊருக்கே பெருமை. அந்த பெருமை என்ற ஒரு வார்த்தை ஏதோ பெருமை என்று சாதாரணமாக சொல்லுகின்ற வார்த்தை கிடையாது. இதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால்தான் அதனுடைய பின்னணி என்ன என்று உங்கள் அனைவருக்கும் புரியும். அது பெரியவர்களாகிய நாம் அனைவரும் நன்கு சிந்தித்து பார்த்து, நம்முடைய பங்கு தந்தைகள் இருக்கின்றார்கள், அருட்சகோதரர்கள் இருக்கின்றார்கள், இவர்களை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக குருக்களும் கண்ணீர்களும் நம் மணி தோன்ற வேண்டும். 350 வருஷம் மறைபணிப்பு திருத்தலம் தான் அத்திப்பாக்கம். 350 ஆண்டுகளாக இருந்தாலும் இன்று நம் மண்ணில் வெறும் 15 குருக்கள் தான் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் பல்வேறு காரணம் இருந்தாலும் இன்னும் தேவடைத்தல் அதிகமாக இருக்கின்றார்கள். அதற்காகவே பங்கு தந்தையர்களும் மற்றும் மருட்சகோதரிகளும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக குருக்களும் கண்ணீர்களும் நம் மத்தியில் தோன்ற வேண்டும். நம்முடைய சகோதரன் அந்தோனிராஜை போல இன்னும் பல குருக்கள் வர வேண்டும் என்பது இந்த நன்னாளில் நாம் சிந்தித்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு பொதுவான கருத்து. இன்று நம்முடைய சகோதரன் அந்தோனிராஜ் நினைத்து பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறது. ஒரு குருவாக நேற்று திருநிலை செய்யப்பட்டார். பிஷப் கொடுத்த பிரசங்களை பார்த்தோம். நொறுக்கப்படுவாய் 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 என்று எல்லா கருத்துக்களையும் முன்வைத்து தெல்ல தெளிவான ஒரு சிந்தனையை இவருடைய எதிர்கால குருத்துவ பணி எப்படி இருக்கும் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது ஒரு நிஜம். அது ஒரு அவர் சொன்னது போல ஒரு ரியாலிட்டி, எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இருப்பினும் எதற்காக நொறுக்கப்பட வேண்டும், அந்த ஒரு கேள்வியும் நாம் சிந்திக்க வேண்டும். இறைப்பணிக்காக நொறுக்கப்படலாம், அல்லது பிறரை வாழ வைப்பதற்காக நொறுக்கப்படலாம், அல்லது பிறருக்கு உதவியாக இருக்க நொறுக்கப்படலாம். ஆனால் பிறருடைய சுயநலத்துக்காக ஒரு குருவானவர் நொறுக்கப்படக்கூடாது. பிறருடைய ஆதிக்கத்தினால் ஒரு குருவானவர் நொறுக்கப்படக்கூடாது. பிறர் சம்பாதிக்க ஒரு குருவானவர் நொறுக்கப்படக்கூடாது. மாறாக அவர் ஏற்ற அந்த இறை வாக்கு, அவருடைய முக்கியமான இறை வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை கண்டறிய நான் முன் வருகிறேன். அதற்காக நொறுக்கப்பட வேண்டும். பிறருடைய ஆதிக்கத்தால், பிறருடைய ஜாதியின் வெறியால், பிறருடைய ஆணவத்தால் அதற்காக ஒரு குருவானவர் நொறுக்கப்பட்டால் என்றால் அது ஒரு பாவமாக, ஒரு கொலையாகவும் கூட மாறலாம். ஆகவே இன்று ஆண்டவருடைய திருவுளத்தை கண்டறிந்து அதற்காக தன்னையை முழுமையாக அர்ப்பணித்து செய்ய அவன் முழுமையாக நொறுக்கப்பட வேண்டும். அதற்காக அவனும் துணிவாக இருக்க வேண்டும் என்றும் தைரியமாக இருக்க வேண்டும் என்றும் அவருக்காக தொடர்ந்து வேண்டுவோமாக. பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்று நாம் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டின் பொது காலம் 2வது வாரத்தை தொடங்கி இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை 3ம் ஏதோ நம்முடைய சாமியார் அந்தோன்ராஜுக்காக எடுத்தது போல் அமைந்திருக்கும். எல்லாம் ஊத்து கவனிச்சிருந்தீங்கன்னா 3 வாசகங்களும் நம்முடைய புதிய தந்தைக்காக கொடுக்கப்பட்டது போல இருக்கும். முதல் வாசகத்தில் எவ்வாறு ஒரு மணமகன் மணமகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றானோ அதே போல ஒரு மணமகனாக நம்முடைய புதிய தந்தை அந்தோன்ராஜ் இருக்கின்றார். அவரில் பேர் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். இது முதல் வாசகம். 2வது வாசகத்தில் பார்த்தோம் என்றால் அங்கு பரிசுத்தாவின் வல்லமை இருக்கின்றது. அந்த பரிசுத்தாவின் கொடைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொடையை கொடுத்து வாட வைக்கின்றது. ஒருவருக்கு பேச்சு திறமை, ஒருவருக்கு இறைவார்த்தையை போதிக்கும் திறமை, ஒருவருக்கு செயல்பாடு திறமை என்று ஒவ்வொரு கொடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அனைத்து கொடைகளையும் நம்முடைய புதிய தந்தை அந்தோன்ராஜுக்காக கிடைக்க நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும். 3வதாக கானாவூர் திருமணம் நற்செய்தியில் என்ன காண்கின்றோம் என்றால், பிரியமான சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த கானாவூர் திருமணத்தில் இயேசுநாதர் தன்னுடைய புதுப்பணியை தொடங்கும் போது அங்கு நடந்த முதல் அதிசயம் நிகழ்வு. அதே போலதான் இன்று தன்னுடைய புதுப்பணியை தொடங்கி இருக்கின்ற அருத்தந்தை அந்தோன்ராஜ் அவர்கள் அவருக்கு நடக்கின்ற இது முதல் நிகழ்வு. அன்று கானாவூரில் இயேசுவுக்கு பொது நிகழ்வு நடந்தது போல இன்று இப்போது இந்த நேரத்தில் நம்முடைய அந்தோணிராஜ் அவர்களுக்கு இந்த புதுப்பணியானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு சொல்லுவார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே அப்படி என்று மாதா கேட்கும்போது இன்றைக்கு அவருடைய நேரம் வந்துவிட்டது. அன்று மாதாவுடைய கோரிக்கையால் அங்கு அதிசயம் செய்தார். இனிமேல் நம்முடைய அருத்தந்தை அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் மற்றும் திரு அவை இருக்கின்ற புது மக்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அவர் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் புதுப்பணியும் தொடங்கியிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதாவை போல இந்த திரு அவை இருக்க வேண்டும். அவர் எங்கெல்லாம் பணி செய்ய போகிறாரோ அங்கெல்லாம் கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் வரும்போது அவர் திடத்தோடும் பலத்தோடும் இருந்து அந்த கடவுள் கொடுத்த அந்த அருள் கொடையால் தன்னுடைய இறைப்பணியை செய்ய வேண்டிய வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கானாவூர் நிகழ்வு ஆண்டவரை புதுப்பணிக்கு ஈடுபடுத்தியது. இன்றைய குருப்பட்டமும் மற்றும் முதல் திருப்பலியும் அவரை முதல் பணிக்கும் புது பணிக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறது. இதை ஏற்ற மக்களாய் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நம்முடைய புது குருவுக்காக ஜெபிப்போமாக. இது இன்றைய இறைவார்த்தை மையமாக வைத்த இறை சிந்தனை. 3வதாக நாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருத்து என்றால், பெரிய அட்வைஸ்லாம் சொல்ல விரும்பல, மாறாக எம்டி சபையின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் செலேசியா பிரான்சிஸ் டி சேல்ஸ் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் நம்முடைய புதிய தந்தைக்கு சொல்லி அவருக்கு தேவையான உற்சாகத்தையும் அவருக்கு தேவையான ஆறுதலையும் கொடுக்க விரும்பப்படுகின்றேன். அருட்தந்தை அந்தோன்ராஜ் அவர்களே, நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் செலேசியார் கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி வேல்யூபிள். என்னது? பர்ஃபெக்ட்லி வேல்யூபிள். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி கிரியேட்டிவ். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி கிரியேட்டிவ் and you are perfectly worthwhile. You are perfectly worthwhile. இந்த 3 விஷயங்கள் நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு மதிப்புக்குரிய ஆளாக இருக்க வேண்டும். நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு புதிய சிந்தனையோடு ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு மரியாதை வணக்கத்துக்குரிய ஆளாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் ஏற்றுக்கொண்டு whatever may be the tribulation, whatever may be your triumph, அப்படி என்றால் எப்படிப்பட்ட தோல்வி வந்தாலும், எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட வெற்றியை வந்தாலும் உன்னை எதுவும் மாற்றக்கூடாது. என்னது? உன்னை எதுவுமே மாற்றக்கூடாது. neither tribulation nor victories. இது ரெண்டும் நீ சரிசமமாக கையாள வேண்டும். ஒரு அனுபவமிக்க குருவாக சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால், சூழ்நிலைகள் பல்வேறு வகையில் வரலாம், மாற்றங்கள் பல்வேறு வகையில் வரலாம், ஆனால் நம்முடைய குறிக்கோள், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை இவை அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒருத்தன் என்ன பண்ணுவான், சாமி உன்னை போல சாமியாரே கிடையாது என்று அள்ளி வீசிட்டு போவானுங்க. அதே ஆளு கோயிலுக்கு வெளியே போனவனே இவெல்லாம் ஒரு சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதுக்கெல்லாம் கலங்கக்கூடாது, அதுக்கெல்லாம் நம்ம நடுங்கக்கூடாது,
மாறாக என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்விலும் செயலும் இருக்க உங்களுக்காக வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் என்னாலும் புனித செலேசியர் வழியாகவும் நம்முடைய மாதா வழியாகவும் மற்றும் புனித அந்தோனியார் வழியாகவும் உங்களுக்கு வேண்டிய எல்லா வரங்களும் தந்து உங்களுடைய குருத்து வாழ்க்கை என்றும் இனிமையான மகிழ்ச்சி மிக்கக்கூடிய மற்றும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசையை வழங்கி உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆகவே அருத்தந்தை அந்தோனிராஜ் அவர்களே, நீங்கள் எடுத்த இந்த விருது வாக்கு, ஆண்டவரே உன் திருவுளத்தை கண்டறிய நான் முன் வருகிறேன் என்று நீங்கள் எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக சமூக ரீதியாக உங்களுடைய இறைப்பணி வழியாக கண்டறிந்து இறைவனை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு போதிய வரங்களையும் ஆசீர்வாதம் கொடுப்பார் நம்பிக்கையில் தொடர்ந்து உங்களுக்காக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரிதாக்கிக் கொள்கின்றோம். இந்த நல்லாளில் அருத்தந்தை அந்தோனிராஜ் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர் அருளுக்காகவும் திருச்சபையின் வழியாகவும் இங்கு இருக்கின்ற மனித மைந்தர்கள் அனைவரும் சார்பாக உங்களுக்கு இருகரம் கூப்பி நன்றிகளையும் பாராட்டுகள் தெரிந்து கொள்கின்றோம். இனி இந்த குருவானவர் உங்களுக்கு சொந்தமானவர் கிடையாது. யாருக்கு சொந்தமானவர்? நம்முடைய சமுதாயத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் இறைப்பணிக்காகவும் சொந்தமானவர். தொடர்ந்து இதை ஏற்றுக்கொண்டு அந்தோனிராஜ் அவருடைய இறைப்பணி சிறக்க நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் அவருக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் உடல் சுகத்தையும் ஆன்மீக சுகத்தை கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமென். அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அனைவரும் மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோமாக. ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்பாய் கேட்டருளும், அன்பாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை அன்பாய் கேட்டருளும், அன்பாய் கேட்டருளும். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய்.
என்ற முதல் வாசக ஆசியின்படி யூபிலி ஆண்டினை கொண்டாடும் திரு அவையை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் வழிநடத்தும் திருத்தந்தை உள்ளிட்ட திரு அவை தலைவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் வாழவும் இறை மக்களாகிய எங்களை கட்டி எழுப்பவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை அன்பாய் கேட்டருளும். அன்பாய் கேட்டருளும். உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற விருதுவாக்கை ஏற்று தமது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் புதிய குரு அந்தோணிராஜ் அவர்களின் குருத்துவ பணிவாழ்வில் இறைவன் துணையாக, வாழ்வாக, வழியாக, எல்லாமாக இருந்து உடனிருந்து அருள் வரங்களை பொழிந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை அன்பாய் கேட்டருளும். அன்பாய் கேட்டருளும். அருள்கொடைகள் பல வகை உண்டு, தூய ஆவியார் ஒருவரே என்ற உண்மையை உணர்ந்து புதிய குருவோடு இணைந்து இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையர்கள் அனைவரும் உடலுள்ள நலம் பெற்று வாழவும் வளரவும் ஜெபிக்கின்றோம். மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து இறை சமூகத்தின் உள்மன கருத்துக்கள் நிறைவேறவும் இப்பங்கில் தேவ அழைத்தல் பெருகவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை அன்பாய் கேட்டருளும். அன்பாய் கேட்டருளும். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற இறை வார்த்தையில் வாழும் புதிய குருவின் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், வழிகாட்டிகள் அனைவரும் இறை பராமரிப்பின் வழியில் ஆசீர்வாதமாக வாழ ஜெபிக்கின்றோம். மேலும் புதிய குருவின் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் விண்ணக ஆசீர்வாதங்களால் புதிய குருவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை அன்பாய் கேட்டருளும். அன்பாய் கேட்டருளும். வானினின்று இறங்கி வந்த இறைவா, இன்று முதலில் உம்மை உடலாக உட்கொள்ளப் போகும் சிறுவன் பிரேம் ஜாக்ரூஸ் என்ற குழந்தையை ஆசிர்வதியும். இந்த குழந்தை நற்கருணை விசுவாசத்தில் வளரவும் வாழவும் கிருபை தாரும். இந்த பங்கும் குடும்பத்தாரும் இக்குழந்தையை உமது விசுவாசத்தின் ஒளியில் வளர்த்தெடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை அன்பாய் கேட்டருளும். அன்பாய் கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருளிறக்க துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையினால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உம்மில் இணைவே பலியாக என்னை தருவே உமக்காக உம்மில் இணைவே பலியாக நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன் என்னை தருவே உமக்காக உம்மில் இணைவே பலியாக
சகோதர சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனிடம் ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருப்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயரின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருப்பணியாளராகி என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை வருகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகுந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பிதால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர்.
எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை அதே தூய ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனின் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தவுமாக இவை மாறுவனாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீற அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கணிய தெளிவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடலும் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளும் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இப்பங்கினுடைய பாதுகாவலி, ஆரோக்கிய அன்னை பிரான்சிஸ் டீசேல்ஸ், தூய யூஜின் டிமாசனட், பதுவை நகரத்து புனிதராம் அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை
சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்டஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருமிடத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் என்னை காத்து நிலை வாழ்வுக்கு அளிப்பதாகும். அன்புக்குரியவர்களே, முதன்முறையாக திருவிருந்தை உட்கொள்ள இருக்கின்ற குழந்தைகள் பிரேம், ஜாக்லி இவர்கள் முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதன்முறையாக ஆண்டுடைய திருவிருந்தை நம்முடைய புதிய குருவுடைய கைகளால் அவர்கள் ஆண்டுடைய திரு உடலையும் திரு ரத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். எனவே நாம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம்.
இதை அருந்திட தினம் வருவோம் நல்விருந்திது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம் திருவிருந்து புதுவிருந்து இறை மகன் இயேசுவின் அருமருந்து அருளமுது இதை அருந்து ஆயன் இயேசுவின் தருவிருந்து இந்த விருந்தில் கலந்திடுவோம் புது உறவென மலர்ந்திடுவோம் அந்த பரமனை தொடர்ந்திடுவோம் அளவில்லா நலம் பெறுவோம் உண்மை நேர்மை நன்மை உருவ உதித்தவரை புகழ்வோம் திருவிருந்து புதுவிருந்து இறை மகன் இயேசுவின் அருமருந்து அருளமுது இதை அருந்து ஆயன் இயேசுவின் திருவிருந்து உயிர் துறந்து உம்முடலை எமதாய் தந்த வலுவிழந்து வரப்பொழிந்து புது வாழ்வை கொடையாய் அளித்த புகழ்ச்சி கீத பாடிய வந்தோம் எந்த நெஞ்சில் நீ வருவாய் உறவு தீபம் ஏந்திய வந்தோம் உள்ள வந்து தங்கிடுவார் அல்விருந்தது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம் அல்விருந்தது நமக்கென்றும் இதை அருந்திட தினம் வருவோம் திருவிருந்து புதுவிருந்து இறை மகன் இயேசுவின் அருமருந்து அருளமுது இதை அருந்து ஆயன் இயேசுவின் அருமிருந்து விருந்தினில் கலந்திடுவோம் புது உறவென மலர்ந்திடுவோம் அன்பு பரமனை தொழுதிடுவோம் அளவில்லா நலம் பெறுவோம் உண்மை நேர்மை நன்மை உருவாய் உதித்தவரை புகழ்வோம் திருவிருந்து புதுவிருந்து இறை மகன் இயேசுவின் அருமருந்து அருளமுது இதை அருந்து ஆயன் இயேசுவின் அருமிருந்து இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். திருமண அறிவிப்புகள். நமது பங்கு அத்திபாகத்தில் வசிக்கும் தந்தை மோசஸ், தாய் சகாயராணி, இவர்கள் மகள் ஆரோக்கிய மோனிசாவிற்கும், பம்பல் பல்லாவரம் பங்கு பம்பலில் வசிக்கும் தாய் தந்தை ஜோசப், தாய் மேரி ஜூலியனா, இவர்களின் மகன் வினோத் பிரிட்டோவுக்கும் திருமணம் நடைபெற இது 3வது அறிவிப்பு. நமது பங்கு அத்திபாகத்தில் வசிக்கும் தந்தை ஜான் கென்னடி, தாய் ஆரோக்கிய மரி, இவர்களின் மகள் சௌமியா மெர்லின் டயனாவிற்கும், புதுச்சேரி நெல்லித்தோப்பில் வசிக்கும் தந்தை செல்வநாதன், தாய் வனிதா மரி, இவர்களின் மகன் சகாயராஜிக்கும் திருமணம் நடைபெற இது முதல் அறிவிப்பு.
நமது பங்கு அத்திபாகத்தில் வசிக்கும் தந்தை ஆரோக்கியதாஸ், தாய் வேளாங்கண்ணி, ஏவலி மகன் ஐசக் டேவிட் எடிசனுக்கும், நமது பங்கு அத்திபாகத்தில் வசிக்கும் தந்தை ஜான்சன், தாய் மேரி ஸ்டெல்லா, இவர்களின் மகள் ஜான் ஃபெபியா மெல்லினுக்கும் திருமணம் நடைபெற இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்களின் கடமை. அன்புக்குரியவர்களே, இப்போது புதிய குரு அவர்கள் புது நன்மை பெற்ற குழந்தைகள் பிரேம், ஜாக்லின் அவர்களுக்கு மாலையை மந்திரித்து அணிய இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இருவரும் முன்வார கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, நன்னெறிகளுக்கும் எல்லா போற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மரணிகளை பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளர்களுக்கு மது அருளின் படிப்பினை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிற்காக தலைவணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓமான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இராது. எனக்கு நல்ல குருத்துவ அழைத்தலை கொடுத்து கல்வாரி பலியை நிறைவேற்ற அருளையும் ஆற்றலையும் தந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். என்னுடைய குருத்துவ அருட்பொழி விழாவிற்கும் முதல் திருப்பலியும் சிறப்பாக நடைபெற எல்லா உதவிகளையும் செய்து உறுதுணையாக இருந்த எல்லா நல்ல உலகங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக பங்குத்தந்தை அவர்களுக்கும் நன்றி திருப்பலி உடனிருந்து கல்வாரி பலி நிறைவேற்றிய அருட்தந்தை அவர்களுக்கும்
இந்த கல்வாரி பலியில் கலந்து கொண்டு எனக்காக இறைவேண்டல் செய்த அருள் சகோதரிகள் அவர்களுக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து என் குருத்துவ பணி சிறக்க இறைவேண்டல் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. அன்புக்குரியவர்களே, புதிய குரு அவர்கள் திருப்பலை இறுதிப்பாடு முடிந்த பிறகு பிடித்து முன்பாக இருப்பார். அனைவரும் இந்த புதிய குருடைய கரத்தை முத்தம் செய்து ஆசீர்வாதம் பெறுமாறு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்னுடைய சார்பாக நம்முடைய புதிய குருவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்களுடைய அந்த பணி மிக சிறப்பாக அமைய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு இறை மக்களே, நேற்று ஆயரால் திருப்பொழிவு செய்யப்பட்டு புதிய குருவாக இன்று தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தர், அவரது திருக்கரங்கள், அர்ச்சிக்கப்பட்ட கரங்கள், ஆற்றுப்படுத்தக்கூடிய கரங்கள், அற்புதங்கள் செய்யக்கூடிய கரங்கள், கிறிஸ்மா என்கின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயினால் அவர் அருட்பொழிவு செய்யப்பட்டிருக்கூடிய அந்த ஒரு கரத்தினை நாம் முத்தி செய்யும் பொழுது நாம் அவரது ஆற்றலை பெறுகின்றோம், ஆசிரை பெறுகின்றோம். எனவே நேற்றைய தினம் ஒரு சிலர் முத்தி செய்து சென்றிருக்கலாம். ஆயினும் தவறியிருப்பவர்கள் தயவு செய்து திருப்பலி முடிந்த பிறகு இறுதி ஆசிரியருக்கு பிறகு அவரது திருக்கரங்களினால் உங்களது ஆசிரை பெற்றுக்கொள்ள அன்போடு பங்கு தந்தை அழைக்கின்றார். இந்த ஒரு நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களின் சார்பாகவும் அவரது பணிவாழ்வு சிறக்க அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே உனையே
உண்மையாக்க பாதை காட்டினாய். சமத்துவத்தில் சத்தியத்தில் நிலைக்க செய்வாய். வேதம் நீக்கி மேன்மையாக்க பாதை காட்டினாய். சமத்துவத்தில் சத்தியத்தில் நிலைக்க செய்வாய். ஒடுக்கும் வாழ்வு மறையவே இறைவன் அரசு மலரவே. ஒடுக்கும் வாழ்வு மறையவே இறைவன் அரசு மலரவே. என்னையும் அழைத்தாய் எப்படி புகழ்வே. என்னையும் அழைத்தாய் எப்படி புகழ்வே. நன்றி நன்றி பாடியே காலமெல்லாம் வாழ்த்துவேன். நன்றி நன்றி பாடியே காலமெல்லாம் வாழ்த்துவேன். கோடி நன்மை எந்த வாழ்வில் செய்த தெய்வமே. தேடி என்னை அருள் பொழிந்து தேற்றும் தெய்வமே. கோடி நன்மை எந்த வாழ்வில் செய்த தெய்வமே. தேடி என்னை அருள் பொழிந்து தேற்றும் தெய்வமே. உன்னை தொழுவே உன் பரபடிவே. உன்னை தொழுவே உன் பரபடிவே. நன்றி நன்றி பாடுவேன் நாதன் உன்னை வாழ்த்துவேன். நன்றி நன்றி பாடுவேன் நாதன் உன்னை வாழ்த்துவேன். கோடி நன்மை எந்த வாழ்வில் செய்த தெய்வமே. தேடி என்னை அருள் பொழிந்து தேற்றும் தெய்வமே. கோடி நன்மை எந்த வாழ்வில் செய்த தெய்வமே. தேடி என்னை அருள் பொழிந்து தேற்றும் தெய்வமே. வாழ்வை வளமையாக்கினார். வாடும் அந்த உவகை காண என்னையும் அழைத்தார். வாடி நின்ற எந்த வாழ்வை வளமையாக்கினார். வாடும் அந்த உவகை காண என்னையும் அழைத்தார். மனித மாண்பை காணவே உடைத்து என்னை மாற்றினார். மனித மாண்பை காணவே உடைத்து என்னை மாற்றினார். மகிழ்ந்தே இயேசுவே உனையே. எண்ணியே மகிழ்ந்தே இயேசுவே உனையே. நன்றி நன்றி பாடியே நாளெல்லாம் வாழ்த்துவேன். நன்றி நன்றி பாடியே நாளெல்லாம் வாழ்த்துவேன். கோடி நன்மை எந்த வாழ்வில் செய்த தெய்வமே. தேடி என்னை அருள் பொழிந்து தேற்றும் தெய்வமே. கோடி நன்மை எந்த வாழ்வில் செய்த தெய்வமே. தேடி என்னை அருள் பொழிந்து தேற்றும் தெய்வமே. உன்னை தொழுவே உன் பதப்பணிவே. உன்னை தொழுவே உன் பதப்பணிவே. நன்றி நன்றி பாடுவே நாதன் உன்னை வாழ்த்துவேன். நன்றி நன்றி பாடுவே நாதன் உன்னை வாழ்த்துவேன். கோடி நன்மை எந்த வாழ்வில் செய்த தெய்வமே. தேடி என்னை அருள் பொழிந்து தேற்றும் தெய்வமே. கோடி நன்மை எந்த வாழ்வில் செய்த தெய்வமே. தேடி என்னை அருள் பொழிந்து தேற்றும் தெய்வமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசையே வாழ்க.
യേശുവിൻ ബലിയാകുവാൻ തിരുബലിയേകുവാൻ എന്നെ വിളിച്ചെന്റെ നാഥൻ നിത്യമാം ജീവൻ നേടാൻ യേശുവിൻ ബലിയാകുവാൻ തിരുബലിയേകുവാൻ എന്നെ വിളിച്ചെന്റെ നാഥൻ നിത്യമാം ജീവൻ നേടാൻ പാരിലെ യാഗവേദിയിലായി ബലിവസ്തുവായി ബലിയാഗമായി പാരിലെ യാഗവേദിയിലായി ബലിവസ്തുവായി ബലിയാഗമായി ഒരുക്കിയെന്നെ എന്റെ നാഥൻ നിത്യമാം ജീവൻ നേടാൻ നിത്യമാം ജീവൻ നേടാൻ തൃക്കൈകളീ ഭൂവിൻ താളുകളിൽ എനിക്കായൊരു ജീവൻ സ്നേഹത്താൽ ഒരുക്കി തൃക്കൈകളീ ഭൂവിൻ താളുകളിൽ എനിക്കായൊരു ജീവൻ സ്നേഹത്താൽ ഒരുക്കി ആ ജീവനേകുവാനിതാ വരുന്നു എൻ ജീവിതം യാഗമായി ജീവനേകുവാനിതാ വരുന്നു എൻ ജീവിതം യാഗമായേകിടുവാൻ യേശുവിൻ ബലിയാകുവാൻ തിരുബലിയേകുവാൻ എന്നെ വിളിച്ചെന്റെ നാഥൻ നിത്യമാം ജീവൻ നേടാൻ നിത്യമാം